விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நான் பார்க்க வந்துக்கிறது ஒரு 4.25 ஏக்கர் தோட்டங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு வந்து எல்லா பக்கமே தட வசதி உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்டுக்கு வடக்கு திசையில் இருக்கிற தார் ரோடு. இந்த ரோடு பேஸு ஃபுல்லாக வந்துடும். இது வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற தார் ரோடு. இது மேற்கு திசையில் தார் ரோடு பேஸு இவ்வளோதாங்க, ஒரு 70 அடி தான் வரும். வடக்கு திசையில் 500 அடிக்கு மேலே வரும். அது போக பார்த்திங்கன்னா காட்டுக்கு தெற்கு திசையில் ஒரு வண்டி தடம், பொது தடங்க. அது 2 தோட்டத்துக்கு பாத்தியம். அந்த 2 தோட்டத்துக்காரருக்கு மட்டும்தான் பாத்தியம். இந்த தடம் தாங்க. இது வந்து மண் தடம், இது 2 பேர்த்துக்கு பாத்தியம். அது போக இந்த காட்டுக்கு கிழவக் சைடும் தடம் இருக்குதுங்க. ஆனால் அது பாத்தியம் இல்லை. ஆனால் தடம் இருக்குது, அது புழைங்கிக்கலாம். நான் பாத்தியம் இல்லை. இந்த மாதிரி சுற்றி இந்த காட்டுக்கு சுற்றி எல்லா பக்கமே தட வசதி. 2 பக்கம் தார் ரோடு, ஒரு பக்கம் வண்டி தடம், இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து மெட்டல் ரோடு. அப்படி சுற்றி இந்த தோட்டத்துக்கு சுற்றி இருக்குது காடு, தட வசதி. இது பார்த்திங்கன்னா எல்பிபி தண்ணி வசதியும் உண்டு. கிணறு வந்து 2 கிணறு இருக்குது. 2 கிணத்துலையுமே வந்து கூட்டு கிணறு, ஆனால் சர்வீஸ் தனி சர்வீஸுங்க. 2 கிணத்துலையுமே சர்வீஸ் தனித்தனியாக சர்வீஸ் இருக்குது. பாருங்கள், காடெல்லாம் வந்து நல்லா செம்மண் கலந்த பூமி தான். களிமண், வண்டல் மண், கரிசல் மண் இருக்குது. அந்த மாதிரி விவசாயத்துக்கு உகந்த மண் தாங்க. வெள்ளாமெல்லாம் பாருங்கள் இப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபுல்லு வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா 20. மொத்த தென்னை மரம் பார்த்திங்கன்னாங்க இதில் 220 தென்னை மரம் இருக்குதுங்க. எல்லாமே ஒரு 20 வருஷம் மரம் வரும். மொத்தம் 220 தென்னை மரங்க. ஃபுல்லுமே வாழை தான் போட்டிருக்குது. அப்புறம் அந்த மாட்டு தீவனம் போட்டிருக்குது. காடு வந்து கிளசர்வு காடு தாங்க வாஸ்துப்படி. இந்த நேந்திரங்காய், அதாவது நேந்திர வாழைப்பழம், அது வந்து போட்டுக்கிறாங்க. மணி இது நான் போகிறது எல்பிபி வாய்க்கால். தண்ணி ஏரியாங்க. தண்ணியெல்லாம் எந்த காலத்துலேயுமே குறையாது. இந்த ஏரியா தண்ணி ஏரியா. சுற்றுப்பகுதியெல்லாம் பாருங்கள், எல்லாமே தோட்டம்தான். காடு முழுசுமே வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க. இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். பவானியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில், கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இது எப்படின்னா, பவானியிலேருந்து கவுந்தப்பாடி போகிற ரோட்டிலேருந்து அந்த மெயின் ரோட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்கு. இப்போ ஈரோட்டிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற பைபாஸ் ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த பைபாஸிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரங்க. 2 ரோட்டுக்கும் ஜாயிண்ட் ஆகிக்கும். நியர் பை தாங்க. ஈரோடு மக்கள், குமராபாளையம் மக்கள், பவானி மக்கள், பெருந்துறை மக்கள், இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நியர்பையாக இருக்குங்க. இந்த இதுலேயும் ஒரு தடம் இருக்குது பாருங்க, நேராக அந்த வரைக்கும். ஆனால் இந்த தடம் வந்து பாத்தியம் இல்லைங்க. இது வந்து கீழ்காட்டுக்காரருக்கு.
நம்மளுக்கு காடு வந்து இதோட எண்டு, இதோட காடு முடிஞ்சிருது. தென்னை மரம்லாம் பாருங்கள், ஒரு 20 மரம் நல்லா காப்போடு தான் இருக்குது. இது பொதுவு தடை இல்லை, இன்னொரு கிணறு அது பார்த்தீங்களா காடு அந்த பக்கம் இருக்குதா? இது வந்து தடை நம்மளுக்கு பத்திரத்துக்கு வரும். இது காட்டினுடைய கிளபக் சைடு நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த தடம் வந்து நம்மளுக்கு பார்ட்டியும் இல்லை, போய்க்கலாம் வந்துக்கலாங்க. பார்த்தா ரெக்கார்டில் வராது. 4.25 ஏக்கருங்க. இது விலை சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? விலை ரொம்ப கம்மி தாங்க. மொத்தமாக வந்துங்க 4.25 ஏக்கராக சேர்ந்து 7 கோடி ரூபா சொல்கிறாங்க. 7 கோடி ரூபா சொல்கிறாங்க. லோக்கல் மீடியேட்டரோட கருத்து வந்து 6 கோடி ரூபாயிலேருந்து உடச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அது எப்போ சொல்ல மாட்டேன், எந்த வீடியோலையும் சொல்லி வைக்க மாட்டேன். இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, அதனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாருங்கள், எல்லாமே தோப்பு தாங்க. இந்த ஏரியா எல்லாமே பாக்கு, தென்னை, வாழை அந்த மாதிரி தான் போட்டுருக்குறாங்க. அதனால் வந்து இதுதான் நான் சொன்னதான் ரேட்டு இப்போதைக்கு சொல்லிக்கிறது. நீ செட்டிங் போனால் என்ன நிலவரன்னா இப்போ பார்ட்டிட்டு தான் நம்ம நேரில் தான் பேசிக்கணும். மீடியேட்டருடைய கருத்து இவ்வளோதான். லோக்கல் மீடியேட்டருக்கு இவ்வளோதான், இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. 7 கோடி ரூபா சொல்கிறாங்க. 6லேருந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே தற்போதைய நிலவரம். இதுக்கு மேலே நம்ம நேரில் தான் பார்த்துக்கணும். இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள். சந்தேகம்னா நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மெட்டல் ரோடு, பஞ்சாயத்து மெட்டல் ரோடு.